மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சம்பவங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலுமே பேசி வராங்க. இன்னும் சொல்ல போனா சாதிய வன்மத்தோடு தாக்குதல்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்விடங்களுக்கே போய் தாக்குற சம்பவங்கள் தடுக்க முடியலன்னு மட்டும் இல்ல, உரிய நடவடிக்கையும் சரியா எடுக்கிற மாதிரி தெரியல. மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை கூட தர முடியாத ஒரு அரசாக இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டை மாற்றி வச்சிருக்கு. இந்த ஆட்சி தொடர்றதுக்கு 2O பத்தி தான் சிந்திக்கிறாரு. இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்தலாம், மறுபடியும் ஆட்சி வர்றதுக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு கடைசியில ஏதாவது செய்ய போய் அது நமக்கு சிக்கலை உருவாக்கிற போது, அதனால இதுவரைக்கும் செஞ்ச தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்கு, அந்த தடயங்களை மறைப்பதற்கு என்ன செய்யலாமோ அதை செய்யறதுல அமைச்சர்கள் கவனமா இருக்கிறதா சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்ன அவங்களுடைய டோன் எப்படி இருந்தது, அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, இன்னைக்கு அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? அரசு பணத்தை பயன்படுத்தி, அரசு கஜானாவை பயன்படுத்தி இந்த 525 வாக்குறுதிகள் கொடுத்து இந்த 5 வருஷத்துல எதையுமே செய்யாம மக்களை ஏமாத்தினது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கேன் சார். இப்போ தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அப்படின்றது இப்போ ஒரு கடந்த 10 நாட்களாகவே ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சம்பவங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலுமே பேசி வராங்க. அந்த வகையில் 70 வயது மூதாட்டிக்கும் சரி, ஏன்னா 7 வயது குழந்தைக்கும் சரி தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்கு. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எட்டப்படுமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த திமுகவுடைய ஆட்சி. இதற்கெல்லாம் தீர்வு எட்டப்படும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லம்மா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கான்ற ஐயமே வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சொன்னது போல தொடர்ந்து கொடுங்குற்றங்கள், இன்னும் சொல்ல போனா சாதிய வன்மத்தோடு தாக்குதல்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்விடங்களுக்கே போய் தாக்குற சம்பவங்கள், அதுவும் பகிரங்கமா வெளிப்படையா அந்த தாக்குதல்கள் நடக்குது. அதை தடுக்க முடியலன்னு மட்டும் இல்லை, அது உரிய நடவடிக்கையும் சரியாக எடுக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு இது ஒரு வகையான பாதுகாப்பற்ற நிலை, மக்களுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை கூட தர முடியாத ஒரு அரசாக இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தமிழ்நாட்டை மாற்றி வச்சிருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னைக்கு இந்த லாக்அப் டெத்து, காவல் நிறைய மரணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஏறத்தாழ இந்த ஆட்சி ஒரு 50க்கு மேலே நடந்துட்டு தான் சில விவரங்கள் சொல்லுது. அப்போது இதை எதை பற்றியுமே கவலைப்படாத இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஜாதிய உணர்வோடு அல்லது பாலியல் ரீதியான கொலைகள், மரணங்கள், குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் உண்மையில் ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக இருந்தால் ஒரு ஆய்வாவது பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இன்றைக்கு கலவர பூமியாக மாறிட்டு இருக்கு. இது இந்த போக்கை தடுக்கணுன்ற எண்ணம் முதலமைச்சருக்கு இருந்தால் காவல்துறையில் ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்தி அவர்களை அடைச்சி அவர்களுக்கு அறிவுரை செய்து இது செஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் நான் எதுக்கு முதலமைச்சர் அதை ஆய்வு செஞ்சிருக்கிறேன்னா, முதலமைச்சர் தான் காவல்துறை பொறுப்பு வகிக்கிறாரு. இப்போ நீங்கள் காவல்துறைக்குன்னு ஒரு தலைமை இல்லை. இன்னைக்கு டிஜிபி கூட ஒரு நிரந்தரமான டிஜிபி இல்லாமல் ஒரு பொறுப்பு டிஜிபிக்கள் இருக்கிறதுனால அவங்கள விட உயர்ந்த அனுபவத்திலையும் தகுதியிலையும் இருக்கிற மற்ற டிஜிபிக்கள் அவருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இவர் அவங்கள கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்க சொல்ல முதலமைச்சர் அதை தலையிட்டு சரி செய்யணும். இவர் அதுக்கான தகுதி உள்ள முதலமைச்சராகவும் இவர் இல்லை. இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கிறத காவல்துறையும் உளவுத்துறையும் அவருடைய பார்வைக்கு கொண்டு போனாங்களான்னே தெரியல.
ஏன்னா பத்திரிகைகள் தான் அதை சரியா செய்யறதில்ல, பத்திரிகைகள் அதை வந்து மறைக்கிறாங்க. கண்டிப்பா. எதற்கு சார் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய மீடியாக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தயங்க காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அவங்க வெளிக்கொண்டு வர்றதுன்றதை விட அவங்க வந்து ஏற்கனவே ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுடலா தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் ஒரு சில மீடியாக்கள் இருக்கலாம், எல்லா மீடியாக்களும் ஒரு சில மீடியாக்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு மீடியாக்கள் வந்து சுதந்திரமாக இயங்கல, அதை ஒரு குழுவினரால் அது வழிநடத்தப்படுகிறது. அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய சார்புடையவர்கள், அவர்களால் உருவாக்கப்படுகின்ற நெறியாளர்களும் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற அரசியல் விமர்சகர்களும் இன்னைக்கு வந்து அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய செய்தி கிடைத்த பிறகுதான் அன்றைய தலைப்பை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தலைப்பை ஒட்டி யார் யார் பேசணுன்றதையும் அவங்க தான் அனுப்புறதா சொல்றாங்க. அதில் அவங்க வந்து நடுநிலையாளர்கள்ன்ற போர்வையில் 2 பேரும் அவங்களே அதில் வந்து பேச வைக்கிறாங்க. இப்படி அவங்க வந்து அந்த நெறியாளர் சுதந்திரமாக இயங்க முடியலன்றது மட்டும் இல்லை, அந்த கருத்தாக்கத்தை எதை உருவாக்கணும்னு அந்த திமுக வியூக வகுப்பு நிறுவனம் விரும்புதோ அதை தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல இதை மீறிக்கிட்டு அவங்க செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாமே ஒரு பேக்கேஜ் சிஸ்டத்தில் வந்துருச்சு. இன்னைக்கு மீடியா நடத்துறது பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும், இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருந்தாலும், இன்றைக்கு இருக்கின்ற இந்த சோஷியல் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புள்ள இருக்குது. அதனால் அவங்க அரசனுடைய கருணையும் அந்த அரசு சார்ந்த சலுகைகளும் அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால் அவங்க அதை பயன்படுத்திட்டு இன்னைக்கு மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு எந்த செய்தியும் இந்த அரசுக்கு எது பாதிப்பை தருகின்ற செய்தி எதையும் வெளியே பரவிடாமல் தடுக்கிறாங்க. அதை விட அதை வந்து திசை திருப்புறதுக்கும் அந்த அரசுக்கு அதில் தொடர்பு இல்லைன்றதை காட்டுறதுக்கும் பெருமுயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கு மெயின் மீடியாக்கெல்லாம் பெரும்பாலும் எல்லா நண்பர்கள் தான். ஆனால் அவங்களே அதை உணர்றாங்க. உணர்ந்தாலும் அவங்களுடைய சூழல் அங்கே அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஊதியத்துக்கு பணியாற்றுகின்ற ஒரு பணியாளர்களை போல அவங்க இயங்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. கண்டிப்பா சார், நீங்க சொன்னீங்க லாக்அப் டெத் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. லாக்அப் டெத் முதற்கொண்டு 70 வயசு மூதாட்டியிலிருந்து 7 வயது சிறுமி முதல்ல வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமை. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட திமுகவினர் முற்றுகையிட்டு அதை அவர்களுடைய சொந்த வீடாக மாற்றியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, நாமக்கல். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன் சார், அதாவது முதல்வர் நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் அவர்களுடைய காதுக்கு போகலையா, இல்ல முதல்வர் அவர்கள் இதை கண்டுகொள்ளாம இருக்காங்களா சார்? இல்ல, கண்டுகொள்ளாம இருக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முதலமைச்சருக்கு இருக்கிறவங்க இப்படி ஒரு செய்தி வந்ததுன்னா அது அவங்க ஆட்சிக்கு நல்லது இல்லைன்றத எண்ணம் அது யாராக இருந்தாலும் இருக்கும். அதனால முதலமைச்சருக்கு அப்படி கண்டுகொள்ளாமல் விடுறாருன்னு இல்லை. அவர் வந்து இன்னைக்கு இந்த அரசை கட்டுப்படுத்த முடியாத இருக்கிறாரு, அதிகாரிகளை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறாரு. அவருடைய நோக்கம் இப்போ இந்த ஆட்சி தொடர்றதுக்கு 2O பற்றி தான் சிந்திக்கிறாரு. இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்தலாம், மறுபடியும் ஆட்சி வர்றதுக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு உளவுத்துறை அல்லது அவங்களுடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் தருகின்ற தகவல்கள் எதுவும் அவங்க வெற்றிக்கான சமிக்கையை தரலை. அப்போது ஆட்சி இழந்துருவோன்ற பரிதாப நிலை வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகளை வந்து சேர்த்து தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தலாமா, அல்லது மற்ற ஜாதி சங்கங்களுக்கு சலுகை காட்டி அவங்கள கொண்டு வந்து உட்கார வைக்கலாமா, இது போல் மக்களுக்கு இவ்வளோ நாள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றலைனாலும் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது லஞ்சமாக கொடுக்குற மாதிரி அரசு நிதி எடுத்து கொடுத்து அவங்கள வாக்குகளை திருடலாமான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. ஒழிய அதுக்கான ஆலோசனையை சொல்கிறவங்கள தான் அவர் இன்னைக்கு பக்கத்தில் வச்சுருக்காரு. அதை பற்றிய செய்திகளை தான் அவர் காதில் வாங்குறாரு. அதனால் இன்னைக்கு அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த முடிவுகளை யார் எடுப்பது, யாரிடம் ஆலோசனை பெற்று செய்வதுன்னு தெரியாமல் காவல்துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலும் இன்னைக்கு அந்த நிலை போயிருச்சு. ஏன்னா அவங்களுக்கே ஒரு பதட்டமான நிலை. அடுத்து நம்ம வந்து இந்த ஆட்சி
மறுபடியும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கடைசியில் ஏதாவது செய்ய போய் அது நமக்கு சிக்கலை உருவாக்கிற போது, அதனால் இதுவரைக்கும் செஞ்ச தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்கு, அந்த தடயங்களை மறைப்பதற்கு என்ன செய்யலாமோ அதை செய்கிறதுல அமைச்சர்கள் கவனமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அதில் கவனமாக இருக்கிறதுனால ஏற்கனவே பல்வேறு தகவல்களை இடி வந்து எடுத்து வச்சிருக்கு. அதை நேருவை பற்றிய விவரங்கள் வந்து நீதிமன்றத்தில் காவல்துறையினும் புகாராக தந்திருக்காங்க. நீதிமன்றத்திலேயே அவங்க அது சம்பந்தமாக அறிக்கைகள் தரப்பட்டிருக்கின்றன. இது போல் செந்தில் பாலாஜியினுடைய ரெய்டில் கிடைச்ச பொருட்கள் இருக்கின்றன. துரைமுருகன் வீட்டில் நடந்த ரெய்டு அப்போது எடுத்த பொருட்கள், இப்படி ஒவ்வொரு திமுகவினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கின்ற அமைச்சர்கள் வீடுகளில் எடுத்த தகவல்கள் அவங்க ஈடுகிட்ட மாட்டிச்சு. இதில் வந்து முதலமைச்சர், அவருடைய குடும்பத்தினர், உதயநிதி போன்றவர்கள் வெளிநாடுகளில் கொண்ட அந்த மணி லாண்டரிங், அவர்கள் எங்கெங்கே அந்த பணத்தை கொண்டு போய் வெளிநாடுகளில் தேக்கி வச்சுருக்காங்க, அவங்க அதுக்கு யார் யாரெல்லாம் குருவிகளாக பயன்பட்டுருக்காங்க, அந்த யார் வழியாக அதை போச்சு, எப்படி போச்சு, எங்கே போச்சுன்றது பெரும்பாலான தகவல்கள் இன்றைக்கி மத்திய ஈடுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க இதிலேருந்து தப்பிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க இந்த நேரத்தில் எதுவும் வேகமாக செஞ்சு இன்னும் அந்த கோபத்தை அதிகப்படுத்தாமல் எப்படியாவது மறுபடியும் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எந்த வழி இருந்தாலும், யார் வந்தாலும் அவங்கள சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இந்த திமுக ஆட்சி மறுபடியும் வந்தால் தான் நம்ம வந்து மனிதனாகவே உழவ முடியும். இல்லைன்னா சிறைக்கு போக வேண்டியிருக்கும், நம்முடைய சொத்துக்களை இழக்க வேண்டியிருக்கும், நம்ம அடித்து வச்ச கொல்லப்பணம்லாம் இன்றைக்கி பறிபோயிட நிலைமை. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் குடும்பத்திற்கு அந்த பாதிப்பு வந்துடும்ன்றதுனால இன்றைக்கி அந்த பதட்டத்தில் அவங்க ஆட்சி எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, கஜானா காலியானாலும் பரவாயில்ல, இருக்கிற பணத்தை வச்சு எது செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு மக்களுக்கு இன்னைக்கு வாரி இறைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியுது. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இந்த ஆட்சியில, கொடூரமான சம்பவங்கள் அப்படின்றதும் தெரியுது. அவர்கள் ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்றாங்க அப்படின்றது சமூக வாயிலாக தெரியுது. எதிர்கட்சிகள் தெரியப்படுத்துறாங்க மக்களுக்கு. இருந்தாலும் கூட ரொம்ப கான்பிடண்டா இரண்டாவது முறையாக நாங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வருவோம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சின்ன கட்சியில இருந்து கிட்டத்தட்ட பெரிய கட்சி வரை ஒரு 18 கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்குது. கண்டிப்பாக இந்த தடவையும் வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவினருக்கு இருக்கும். பெரிய அளவுல இல்லைன்னா கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கிறதற்கு கூட திமுகவிற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்களே, காரணம் என்ன? இல்ல, நீங்க கேட்ட கேள்வியிலே இதுக்கு போதுமான பதில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கான்பிடண்டா இல்லை, கான்பிடண்டா இல்லாதனால தான் எந்த கட்சி வந்தாலும் அறிவாலயம் பக்கம் யாராவது நடந்து போனாலும் ஒரு ஏதாவது கொடியை தூக்கிட்டு போனால் ஐயோ ஏதோ ஒரு கட்சி வருதுன்னு கூப்பிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியலனாலும் நோட்டு கொடுக்கறதுக்கு அவங்கள வந்து சேர்த்து வச்சுக்கின்னு கூட்டணின்னு சொல்லி 16 கட்சி கூட்டணியோ 14 கூட்டணியோ வச்சுருந்தாங்க. இப்போ 26 என்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் தேர்தலுக்குள்ளே ஒரு 260 கட்சி 700 கட்சி சேர்த்து மகா கூட்டணியை கூட அமைச்சிருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணி வச்சுருந்தா ஏன் இவங்க வந்து இந்த புதிய கட்சிகள்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு? இன்னைக்கு அவங்க தேர்தல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்ன அவங்களுடைய டோன் எப்படி இருந்தது, அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, முதலமைச்சருடைய பேச்சு எப்படி இருந்தது, இன்னைக்கு அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? அன்னைக்கு என்ன சொன்னாங்க? நாங்கள் 2-0 போட்டோம், நாங்கள் தான், எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி, இந்த கூட்டணியை யாரும் வெல்ல முடியாது, நாங்கள் எங்கள் கூட்டணியை பிரிக்க முடியாது, எங்களுக்குள்ள இந்த கூட்டணியை நாங்கள் வலிமையாக நடத்திட்டு இருக்கோம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு அவங்க கூட்டணி வலிமையாக இருந்தால் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புதிய கட்சிகளை சேர்த்துருக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு தேமுதிக வரன்னு சொன்ன உடனே அவங்கள போய் தேடி பிடிச்சி அவங்களுக்கு ராஜ்யசபை கொடுக்குறாங்கன்னா, எவ்வளோ நாள் இருந்த இந்த அவங்க சொல்கிறது போல் 12 வருஷம் 11 வருஷம் இருந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த வாய்ப்பு தரலை. ஆனால் பிரேமலதா கேட்ட உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம பலகீனப்பட்டு போயிடுவோன்றது மட்டும் இல்லை, அந்த கூட்டணியில் வலிமையான கூட்டணியாக தோற்றம் வந்துடும்ன்றதுனால தான் பயத்தில் தானே தந்தாங்க.
அது மட்டும் இல்லை, இவங்க கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடம் கொடுத்து ஒரு மாநிலங்களவை கொடுத்தாங்க. இப்போ அதுதான் தொடருது. அப்போது அதில் 18 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதில் கூட ஈரோட்டில் ஒரு இடத்த அவங்க பிடிக்கிட்டாங்க. அப்போது 17 இடம். அவங்க 17 இடம் கிடைக்குமான்னு காங்கிரஸ் ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, புதிய கட்சிகள் வருது, அதனால் திமுக கூடுதலான இடத்துல போட்டியிட வேண்டியிருக்கு, அதனால் நாங்கள் அதை கூட குறைக்க போகிறோம், எல்லா கட்சிகளும் ஒத்துழைங்கன்னு இவங்களே கோரிக்கை வச்சாங்க. அப்போ எல்லாம் ஊடகங்கள்லாம் என்ன பேசு பொருளாக இருந்ததுன்னா 10 இடம் 12 இடம் தான் காங்கிரஸ் கொடுப்பாங்கன்னு பேசினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு 10 இடத்தும் கிடைக்குமான்ற நிலையில் இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 28 இடம் வாங்கி அதுக்கப்புறம் மாநிலங்களவை சீட்டும் வாங்கியிருக்காங்க. இதை விட ஒரு வேடிக்கையான செய்தியாக நான் பார்க்கறது என்னென்னா, இதை கூட இவங்க போய் கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க, சோனியா காந்தியை பார்த்தாங்க, மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்தாங்க, செல்வ பெருந்தகை போய் பார்த்தாரு, யாரோ பார்த்து என்னென்னவோ பேசி அவங்க விஜய் கூட போகிறத தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்க இறுதியில் என்னாச்சு, சிதம்பரத்தை வச்சு அவங்க யாரும் பணியாததுனால சிதம்பரத்தை வச்சு பேசி ஒரு சமரசத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சிறு வயசில் படிச்சிருப்போம், நரி அப்பத்தை பங்கு போட்ட மாதிரி, அந்த மாதிரி சிதம்பரம் அது பங்கு போடுறதா சொல்லி காங்கிரஸுக்கு மாநிலங்களவையில் ஒரு இடம் கேட்ட உடனே இவங்க என்ன சொன்னாங்க, காங்கிரஸுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு இடம் கொடுத்துருக்கோம், அது அடுத்த ஆண்டு அது 2028 அந்த வாய்ப்பு வர சொல்ல அதை நான் காங்கிரஸுக்கு கொடுக்குறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே அப்படின்னு அவங்க சொல்ல அதெல்லாம் இல்லை, அதை அப்புறம் அதை கொடுக்கறதுக்கு இந்த ஆண்டு ஒரு இடத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அதை வாங்கியிருக்காங்க. இந்த அப்பத்தை பங்கு போன சிதம்பரம் அவருக்கும் ஒரு இடத்தை உறுதிப்படுத்திட்டு வந்திருக்காரு. இப்போ இதுதான் ஆக சிதம்பரத்துக்கு ஒரு இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் 28 சீட்டு கொடுத்தது இல்லாமல் இதை சமரசப்படுத்தின சிதம்பரத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்து அந்த கூட்டணி தக்க வைக்கிறாங்கன்னா இதனை கொள்கை கூட்டணியா, இல்லை உறுதியான கூட்டணியா, இணக்கமான கூட்டணியா? இந்த மிரட்டலுக்கு பயந்து அவங்க வெளியேறிட போகிறாங்க, வெளியேறிட்டா நம்முடைய பலம் கேள்விக்குறி ஆகிடுன்ற பயத்தில் அவங்க இந்த இடம் தந்திருக்காங்கல்ல. அதனால் அந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், இன்னைக்கு கூட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டிலிருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, விடுதலை சிறுத்தைகளிலிருந்து இன்னைக்கு எல்லா கட்சியுமே நாங்கள் கூடுதல் இடத்துல போட்டியிடுவோம், இரட்டை இலக்க இடங்களில் போட்டியிடுவோம்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு அவங்க இன்னொரு கோரிக்கையை அவங்க வச்சுட்டு வராங்க. தேமுதிகவுக்கு நீங்கள் ஒரு மாநிலங்களை கொடுத்து அவங்களுக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கும் தரணும். அப்போ அவங்களுக்கு 8 இடம் கொடுக்குறேன் 10 இடம் கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை, அது மட்டும் இன்னைக்கு எல்லாரும் கடந்து போகிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொன்று அவங்க கேட்குறாங்க, அந்த கூட்டணியில் தேமுதிக தனி சின்னத்தில் போட்டியிட்டா நாங்களும் தனி சின்னத்தில் போட்டிடுவோம் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. அப்போது இவங்க எல்லாருமே தனி சின்னத்தில் போட்டிட்டாங்களா, உதயசூரியனில் போட்டியிடுகின்றவர்கள் எண்ணிக்கை குறையும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரையும் கொண்டு உதயசூரியன் நிற்க வச்சு நம்ம மெஜாரிட்டி காட்டிடலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கும் இப்போ வேட்டு வச்சுட்டாங்க. கேட்டால் தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சியினுடைய பதிவை ரத்து பண்ணிடுவாங்க, அதனால் நாங்கள் எங்கள் பெயரையே இழந்துட வேண்டிய நிலை இருக்குது, அதனால் நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டிடுவோம்னு எல்லா கட்சியும் சொல்லுது. இப்போது இந்த இடியாப்ப சிக்கலில் இவங்க மாட்டிக்கிட்டு இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் திருச்சியில் மாநாடு நடத்துகிறாரு. இவங்க தேர்தலை சந்திக்க போகிறது திமுக இல்லை, திமுக கூட்டணி. அவங்க சொல்றது போல திமுக கூட்டணி, நான் இந்தியா கூட்டணின்னு கூட சொல்லலை, திமுக கூட்டணி. ஆனால் திமுக கூட்டணி மாநாடு அவங்க நடத்துகிறாங்களா? தேர்தலை சந்திக்க போகிற திமுக கூட்டணி இன்னும் ஒருங்கிணைக்கப்படலை, ஒற்றுமையாகலை, அவங்களுடைய இடங்கள் உறுதிப்படுத்தப்படலை. அதனால் அவங்க இப்போ திமுக தேர்தலை தனியாக சந்திக்க போகிறதில்ல, திமுக தேர்தலை சந்திக்க முடியாத, அதுக்குரிய பலம் இல்லை. ஆனால் இவங்க சேர்த்துருக்க அந்த 26 கட்சி கூட்டணியும் ஒன்றா சேர்ந்துல அந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய சார்பை யாரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்களா?
அது இல்லை. அதனால இன்னும் அந்த கூட்டணி முழுமை அடையலை, ஒருங்கிணைக்கப்படலை. இவர் சும்மா வந்து இன்னைக்கு கூட அரசு பணத்தை பயன்படுத்தி, அரசு கஜானாவை பயன்படுத்தி இந்த 525 வாக்குறுதிகள் கொடுத்து இந்த 5 வருஷத்துல எதையுமே செய்யாம மக்களை ஏமாத்தினது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் நம்ம எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதனால மக்களை சமாதானப்படுத்த, சாந்தப்படுத்த இன்னைக்கு அரசு நிதியை எடுத்து அவங்களுக்கு அடுத்த 2 மாசத்துல வந்து தரமாட்டாங்க, நான் இப்பவே கொடுக்குறேன்னு சொல்லி எதையோ ஒரு கதையை சொல்லி காசு கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ எந்தெந்த ஹெட்ல காசு மிச்சம் இருக்குன்னு அவங்க தலைமை செயலகத்தில் ஒரு புள்ளி விவரம் கேட்குறாங்க. இந்த ஏதாவது ஒரு பணம் மீதி இருக்கா அதை சொல்லுங்கன்னு சொல்லி அதை வாங்கி அடுத்த நாள் காலையில் இவர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒன்று வேணா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் ஏப்ரல் 15ஆம் தேதி தான் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வரும். அது தொடர்ந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் கருதி அவங்க கடலுக்கு போகாத நேரத்தில், அவங்க தொழில் நடக்காத நேரத்தில் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது. அவங்களுக்கு அடிப்படை செலவுகளுக்காக அரசாங்கம் தர நிதி தான் அந்த மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை. அந்த தொகையை அந்த நேரத்தில் அவங்களுக்கு செலவுக்காக கொடுக்கறது. ஆனால் அதையே இப்போ 3 மாதத்துக்கு முன்னையே கொடுத்துருன்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமான உத்தரவை போடுறாருன்னா அப்போ எவ்வளோ பதட்டத்தில், அச்சத்தில், பயத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காருன்றதுக்கு அது ஒன்று எடுத்துக்காட்டு. இப்போது இன்றைக்கி வந்து அவங்க கடலுக்கு போகிறாங்க, தொழில் நடத்துகிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று அவங்க வாழ்வாதாரம் அவங்க இயல்பாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா அவங்க இப்போவே வீணடிச்சிட்டாங்கல்ல, அப்போ அந்த நேரத்தில் அவங்க பசியும் பட்டினியாக இருக்க வேண்டிய நிலைமை வரும்ல. அதுக்காக தானே அந்த அரசாங்கம் கொடுக்குது. அதை போய் இப்போ கொடுத்தா என்ன அர்த்தம்? எதுவுமே ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு தற்குறித்தனமாக இன்னைக்கு வந்து முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்காரு. இன்னைக்கு கனவு காணுங்கள்ன்றாரு, அப்புறம் திடீர்னு இவரே போய் கனவு கண்டுட்டேன், எல்லாரும் வந்து கனவு மெய்ப்படட்டோன்றாரு. இப்படி சொல்லிட்டு எதையுமே இவங்க கனவு காண வேண்டாம். ஒரு நன உலகத்தில் பார்த்தாருனாவே தெரியும். இன்னைக்கு நாள்தோறும் அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, அரசு சார்ந்த பணியாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, சுகாதார பணியாளர் போராடுறாங்க, வருவாய்த்துறை பணியாளர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு நாள்தோறும் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்துக்கு அவங்க சொல்ற காரணமே எங்களுடைய கோரிக்கைகளை இந்த திமுகவினுடைய கோரிக்கையாக நீங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே, அதை ஏன் நிறைவேற்றல, அவங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதை விட வந்து ஜாக்டோஜியான்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து புதிய பென்ஷன் திட்டத்தை நிறுத்திட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து புதிய ஒருங்கிணைந்த இன்சூரன்ஸ் திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சதா சொல்லி இன்னைக்கு அவங்கள ஏமாத்தி இன்னைக்கு இந்த நான் இதை வந்து பகிரங்கமாக சொல்கிறேன். இந்த 2 மாதமாக ரிட்டையர்டான பணி ஓய்வு பெற்ற ஒருத்தருக்குமே ஒரு பைசா கொடுக்கல. பழைய திட்டத்தின்படியும் கொடுக்கல, புதிய திட்டத்தின்படியும் கொடுக்கல, ஒருங்கிணைந்த திட்டத்தின்படியும் கொடுக்கல. அவங்க வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு ரோட்டில் நிற்கிறாங்க. இன்னைக்கு பணி ஓய்வு பெற்ற அத்தனை பேரும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் எந்த திட்டம் நமக்கு இருக்குது, நமக்கு என்ன பணம் கிடைக்கும்? இப்போ இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி அவங்க 10% அவங்க பிடிச்சதை அவங்க பணி ஓய்வு பெறுகின்ற காலத்தில் மொத்தமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் கிடைக்கல. இவங்க வந்து மாதம் பென்ஷன் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கும் உத்தரவு இன்னும் போடல. இப்போது இது எல்லாமே அம்பக்கு வேலை செஞ்சு குழப்பத்தை உருவாக்கி கொந்தளிப்பை உருவாக்கி இந்த ஆட்சி போகிறதுக்குள்ளே தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை என்ற நிலையை உருவாக்குற நிலையில தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் சீர் செய்யணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி வந்தாதான் முடியுன்றது இன்னைக்கு நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு இதையெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஆட்சி, சீரான ஆட்சி, பல்வேறு சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் இன்னும் சொல்ல போனால் துரோகங்களுக்கும் நடுவில் 4.25 ஆண்டுகள் ஒரு நிம்மதியான ஆட்சி, மக்களை வாழ வைக்கின்ற ஆட்சி, மக்களுடைய தேவைகளை புரிந்து தெரிந்து தேவையானதை நிறைவேற்றிய ஆட்சி அந்த எடப்பாடியாருடைய ஆட்சி என்பது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக எல்லாரும் மக்கள் சொல்கிறாங்க. இன்னைக்கு போகிற இடங்கள்லாம் அவருக்கு வரவேற்பு தராங்க. எங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்தியூரில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் கேட்கறதுக்கு முன்னே இவராக சொல்கிறாரு, இதையெல்லாம் நான் வந்த உடனே செஞ்சு தரேன், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து மக்கள் நம்புகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 193 193 தொகுதிகளில்
இன்னைக்கு எடப்பாடியார் தன்னுடைய பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு களத்தில் மக்களோடு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மட்டும்தான். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கே அவரை முதலமைச்சராக தான் எல்லாம் பார்க்குறாங்க. எப்போ தேர்தல் வந்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் அரசியல் களமானது ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்குது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.